நேற்று இரவு தென்னிந்திய பார்வர்டு கட்சியினுடைய தலைவர் அண்ணன் திருமாரஞ்சி அவர்கள் ஒரு காணொலி வெளியிட்டிருந்தாரு. அப்ப 1957க்கு பிறகு இரு சமூகத்தினுடைய ஒரு பெரும் மோதல் இப்பத்தே முடிவுக்கு வந்திருக்கு. அதெல்லாம் மீண்டும் மீண்டும் பிரச்சனைகள் வருது. இது இந்த பிரச்சனைகள் தொடரக்கூடாது. ஒரு இடத்துல கூடி உட்கார்ந்து அதாவது பாண்டியர் என்ற பெயருக்கு சில போட்டிகள் நடக்கு. அதை பொதுத்தலங்கள்ல வச்சு ஒரு இடத்துல உட்கார வச்சு பேசி யார் பாண்டியருங்கிறத நிறுவலாம் அப்படிங்கிற மாதிரி அண்ணன் பேசணும் மிகவும் வரவேற்கத்தக்கது. இது யார் பேசுவார்கள் என்று பூனைக்கு மணி கட்டணும்ல. அப்ப இது யார் பேசுவாங்கன்னா அண்ணன் திருமாரஞ்சி முன்னெடுத்தது மனப்பூர்வமா நம்ம வரவேற்கிறோம். அப்ப இதுல தமிழ் சமூகம் குறிப்பா தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தினுடைய வாழ்வியல் வரலாறு என்பது தமிழர் வரலாறு. தமிழர் வரலாறு நிறைவு செய்யப்பட்டது என்பது தேவேந்திர குல வேளாளர் அரசாணை என்று மத்திய அரசாங்கத்தால் ஜனாதிபதி கையெழுத்திட்டு ஒப்புதலாய் வெளிவந்ததோ அன்னைக்கே தமிழர் வரலாறு முடிவுக்கு வந்துருச்சு. அப்ப யார் மூவேந்தர், யார் சேர சோழ பாண்டியர்களுடைய மரபு என்ன, அவர்களுடைய ஆன்மீகத்திற்கும் அவர்களுக்குமான தொடர்பு என்ன, மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலிருந்து பழனி கோவிலிருந்து இந்த மக்களுடைய வாழ்வியல் இவர் தொட்டாத்தான் தேர்வோடும் இது போன்ற வாழ்வியல் பேசி 7 உட்பிரிவு ஒன்றிணைத்து அது தேவேந்திர குல வேளாளர் அரசாணை வெளிவந்துச்சு. முடிவுக்கு ஒரு பக்கம் வந்தாலும் சரி, சில இடங்கள்ல நாங்க தான் பாண்டியர் நீங்க தான் பாண்டியர் வலைதளங்கள் எல்லாரும் கருத்துன்னு சொல்லலாம். அது ஒரு பக்கம் நடக்குது. அப்ப இந்த பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிறது அண்ணனோட நிலைப்பாடாக இருந்தாலும் இந்த பிரச்சனையை யார் துவக்குனது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஎம்டி மீடியா இசக்கி ராஜா அவர்கள் தான் இந்த பிரச்சனை துவங்குறாரு. 4 கேள்வி 5 கேள்வி 6 கேள்வி இப்ப வரைக்கும் ஒரு கேள்விக்கும் பதில் கிடையாது. இவர் தான் தொடங்குறாரு, தொடங்கி வைக்கிறாரு. நம்ம பதில் கொடுக்கும், அது முரண்பாடுகளா நிக்குது. இப்ப பல பிரச்சனைகளுக்கும் அந்த பிஎம்டி மீடியா தான் அந்த அமைப்பு தான் பல சிக்கல்களை உருவாக்கிட்டு இருக்கு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் சரி, திருமாரஞ்சி என்ன சொல்றாரு, அந்த பக்கத்துல இருந்து 2 பேர் வாங்க, இந்த பக்கத்துல இருந்து 2 பேர் வரட்டும். அவர் யாரு, நம்ம சோலை பாண்டியராஜ் அவர்களும் தினகரன் அண்ணே. அவர் எனக்கு நல்ல நட்பு ஓட்டத்தில் உள்ளவர். அவரும் கருத்தியலா விவாதிக்கக்கூடிய திறமை அவர்கிட்ட அதிகமா இருக்கு தினகரன் அண்ணே. அவரும் வருவாங்க, நீங்களும் வாங்க, உட்கார்ந்து நம்ம பேசி யாருங்கிறத முடிவு பண்ணுவோம். அது மாதிரி இஸ்லாமும் கிறிஸ்தவமும் ஒரு இடத்துல இப்படித்தான் சர்ச்சைகள் அதிகமாக இருக்கும் பொழுது 2 மதத்தினுடைய மார்க்கமும் என்ன சொல்லுதுங்கிறது பேசி முடிச்சிட்டாங்க. அது மாதிரி நீங்க வாங்குங்கிறாரு. அது ரொம்ப மகிழ்ச்சி. அண்ணன் திருமாரஞ்சி சாதிக்கு அப்பாற்பட்டு நிற்கிறாரு. அதுலயும் மாற்று கருத்துல யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட இன்னைக்கு வாழும் பாவாணராக சொல்லப்படுகிற ஐயா மாசோ விக்டர் அவருடைய ஆய்வுகளை யாரும் மறுக்க முடியாது. எண்ணற்ற நூல்கள், வேர்ச்சொல், மூலச்சொல் இதெல்லாம் அவருடைய ஆய்வுகள் இன்னைக்கு உலக நாடுகள் உள்ள தமிழ் அமைப்புகள் முழுக்க அவர் அங்கீகரிக்கப்பட்டது. அவரும் வருவார். அவர் எனக்கு அப்பாதான், நான் எப்ப கூப்பிட்டாலும் வருவாரு. ஆனா அவர் வந்துருவார். ஏன்னா அவர் தமிழர் பிரச்சனை, தமிழர் வரலாறு, தமிழர் வாழ்வியல், அடுத்த தலைமுறைக்கான ஆட்சி அதிகாரம் என்பதை எனக்கு வகுப்படுத்தவர். என்னோட ஆசான் அவர் மாசோ விக்டர் ஐயா என்னோட ஆசான். நான் அவருடைய நூல்கள் இதெல்லாம் ஐயா தேவனையப்பாவுடைய நூல்கள், ஐயா மாசோ விக்டருடைய நூல்கள் இதெல்லாம் உள்வாங்கிட்டு நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்ப இதுல என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா அண்ணன் திருமாரஞ்சி அவர்கள் நீங்க இந்த தரப்புல 2 பேரு தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம், மறவர் கள்ளர் சமுதாயத்துல 2 பேரு வச்சு பொதுவா பேசிக்கிறீங்கன்னு சரி. இந்த பிரச்சனைக்கு மூல காரணமாக இருக்கிற பிஎம்டி மீடியாவோட தலைவர் இசக்கி ராஜா அவர்களை புறக்கணிக்கிறதுக்கான காரணம் என்ன? எங்களுக்கான கருத்தியல் போருங்கிறது பிஎம்டியோட தலைவராக சொல்லப்படுகிற இசக்கி ராஜா அவர்களுக்கு எங்களுக்குந்தே மோதல். அவர் தான் நீ பாண்டியரா நான் பாண்டியருங்கிறாரு. புரிஞ்சுங்களா? பாண்டியருக்கான விளக்கமோ வரலாறோ அவர்கிட்ட இல்ல. அது வேற. கருத்தியல் போருங்கிறது பிஎம்டி மீடியாவுக்கும் எங்களுக்கும் தான். அவங்க தான் சமூகமா இருந்து கையில வைக்கிறாங்க, எடுக்கிறாங்க. அந்த பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு களம்னு ஏதோ ஒன்று வச்சிருக்காங்கல்ல, அவங்க வைக்கிறதே. அவர் வரணும். இன்னைக்கு கூட ஒரு தம்பி காலையில பேசுறாரு, பிஎம்டி மீடியாவில இருந்து பேசுறாரு ஒரு தம்பி. திருமாரஞ்சி நடத்தப்படுகிற இந்த கருத்தரங்கத்துல எங்கள் அண்ணன் இசக்கி ராஜா அவர்களை ஏன் புறக்கணிக்கிறாங்க? நாங்க அவரை வரலாற்று அறிஞராத்தையும் பாக்குறோம், வரலாற்று அறிவாத்தையும் நாங்க பாக்குறோம். ஆனா அவருடைய சொற்பொழிவு இந்த இளைஞர்களுக்கு தேவை. அதனால அவரை ஏன் திருமாரஞ்சி புறக்கணிக்கிறாரு? அவரோட வரலாற்று அறிவு வளர்ச்சியை கண்டு திருமாரஞ்சி பயப்படுறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வைக்கிறாங்க. இப்ப இன்னைக்கு வரலாறு பேசுறதுல பாத்துட்டீங்கன்னா பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தை தவிர்த்து அவர் இசக்கி ராஜா அவர்களை தவிர்த்து இங்க யாரும் வரலாறு பேசல, மறவர் வரலாறு பேசல.
ஆனா அவர் ஒரு வரலாற்று ஆய்வாளர், அவர் ஒரு வரலாற்று பண்பாளர். சங்க இலக்கண இலக்கியங்களை பொது மேடைகள்ல இளைஞர்களுக்கு அது கல்வியா கற்கக்கூடிய ஆசிரியரா அவர் இருக்கிறாரு. அவர் வந்தா தானே இந்த பிரச்சனைகளை நம்ம பேச முடியும். புரிஞ்சுங்களா? தலைப்பு வையுங்க, தலைப்பு வையுங்க. அதாவது அண்ணன்ட்ட என்ன சொல்லி வரேன் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, திருமாரஞ்சி நீங்க பொதுவான ஆட்கள், நீங்க இருங்க. ஒரு ஆள் பேசும்பொழுது ஒரு ஆள் பேசக்கூடாது, ஒரு கருத்து பேசும்போது பேசக்கூடாது, இடைமறித்து பேசக்கூடாது, ஒருமையில் பேசக்கூடாது. முதல்ல சங்க இலக்கணம், இலக்கியம், காப்பியம், கல்வெட்டு, ஓலைச்சுவடி, இதிகாசங்கள், தொல்லியல் துறை ஆய்வாளர்களுடைய கருத்து ஆய்வறிக்கை, அறிஞர்களுடைய கூற்று, கருங்கல்லால் கட்டப்பட்ட கோயில்களுடைய மக்களுடைய விழாக்களுடைய தொடர்பு, இறைவனுக்கும் குடிமக்களுக்குமான தொடர்பு, இதெல்லாம் ஆய்வு பண்ணி முறைப்படி வரிசைப்படுத்தி நம்ம ஆய்வுகளை மேற்கொள்ளணும். அப்ப முதல்ல சங்க இலக்கணம்னா தொல்காப்பியம், அதற்கப்புறம் பாத்துட்டீங்கன்னா நற்றினை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிட்டுப்பட்டு, பரிபாடல், அகம்புறம், இதெல்லாம் வச்சு நம்ம பேசுறோம். பேசி அதுக்கப்புறம் கல்வெட்டுக்கு வரோம். அதுக்கப்புறம் தொடர்ந்து அப்படியே வருது. புரிஞ்சுட்டீங்களா? அப்ப நான் சொல்றேன் பாண்டியர் தோற்றம், அரசு தோற்றம் என்பது மருது நிலம்ங்கிறேன். பாண்டியர் தோற்றம் என்பது உளவுன்னு சொல்றேன். பிஎம்டி மீடியா இல்ல பாண்டியர் தோற்றம் என்பது களவு அப்படிங்கறத நீங்க நிறுவனம், நீங்க நிறுவனம். அரசு தோன்றியது உளவா களவா அப்படிங்கிற தலைப்பு வைங்க. அந்த தலைப்புல நீங்க இல்ல பாளைய நிலத்துலதான் அரசு உருவானது, பாளைய நிலத்துலதான் பாண்டியர் உருவானா அப்படிங்கறத நிறுவுங்க. பொது தலைவர்கள் வரட்டும், அவங்க அதுக்கப்புறம் பின்னாடி எத்தனை பேர் கூட்டுவாங்க. ஒரு கேள்விக்கு சான்று மட்டுமே பேசும், சான்று மட்டுமே பேசும். இங்க கருத்தியலோ வேற பொதுவான தனிநபர் கருத்தெல்லாம் இங்க எடுபடாது. அவை குறிப்பிலிருந்து அப்படியே நீக்கிறோம். பட்டிமன்றம் எப்படி நடத்துறாங்களோ அதுபோல நடத்தி தேவையற்ற பதிவுகளை நீக்கி சான்றுகளை மட்டுமே பதிவு செய்து இந்த கூட்டத்தை நிறைவு செய்யணும். இதுவே சரியா இருக்கிறோம். அப்ப இதற்கான திட்ட வரைவு என்ன அப்படிங்கறது அண்ணன் முடிவு பண்ணுங்க, அண்ணன் திருமாரஞ்சி முடிவு பண்ணுங்க. இந்த முழு சிக்கலுக்கும் இந்த சமூக மோதலுக்கும் இவ்வளவு பெரிய முரண்பாடுகளுக்கும் காரணம் பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு கழகம், அந்த அமைப்பு தான். அதனுடைய அமைப்பை தவிர்த்து இந்த கூட்டம் போடுவது என்பது இங்கிட்ட பக்கம் நம்ம ஒரு தடவை சமாதானம் பேசிக்கிட்டே இருப்போம், அங்க ஒரு பக்கம் சாத்தான் வேதம் ஓதிக்கிட்டே இருக்கும். என்ன சொல்றீங்க? அவங்க வரணும். ஐயோ என் பாண்டியர் பட்டம், என் பட்டத்தை எடுக்கும்போது நான் விட மாட்டேன், என்ன கோவம் வருங்கிறார்ல. பாண்டியர்னா என்ன, பாண்டியருடைய வாழ்வியல் என்ன, பாண்டியருடைய பொருள் என்ன, பாண்டியருடைய வேர்ச்சல் என்ன, இதெல்லாம் அவர் வளர்க்கட்டும், நான் வளர்க்கிறேன். 7 உட்பிரிவு இருக்கு. தேவேந்திர குலத்தான் என்பது பாண்டியர் நான் நிறுவ முடியும், கடையன் என்பது பாண்டியர் என்பது நிறுவ முடியும், பன்னாடி என்பது பாண்டியர் என்பதை நிறுவ முடியும், காலாடி என்பது பாண்டியர் என்பதை நிறுவ முடியும், பள்ளர் என்பதை பாண்டியர் என்பதை நிறுவ முடியும், குடும்பர் என்பதை பாண்டியர் என்பதை நிறுவ முடியும். அப்ப அந்த இடத்துல நான் பிஎம்டி பாதுகாப்பு அந்த கழகத்தை, அந்த பிஎம்டி பாதுகாப்பு அமைப்புடைய அந்த நிர்வாகத்திட்ட நான் தோத்துட்டேன்னா மொட்டை எடுத்துட்டு தமிழர் மீட்பு களத்தை கலைச்சிட்டு போயிடுறேன். இனிமேல் எந்த வரலாறு நான் பேசல. இது நான் வணங்கும் ஈசன் மீதும் என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தையர் மீதும் சத்தியம். புரிஞ்சுக்குங்க. அப்ப பிரச்சனைக்கு யார் மூல காரணமா இருக்கிறார்களோ அவர்களை தவிர்த்து கட்ட பஞ்சாயத்து மாதிரி ஒரு பட்டிமன்றம் மாதிரி நடத்தி பாண்டியர்களை பொதுமைப்படுத்துறது ஏத்துக்கிற முடியாது. சான்றுகள் மட்டுமே பேசும். அண்ணன் திருமாரஞ்சி அவர்களுடைய வார்த்தைகள்ல பாண்டியர் என்பது பாண்டியர் காலத்தில் சாதி இல்லை அப்படிங்கிறீங்க. சரி, சாதி இல்லாத பாண்டியர் காலத்தில் சாதி இல்லை என்று சொல்லக்கூடிய அண்ணன் திருமாரஞ்சி அவர்களே, சாதியாக சொல்லப்படாத தேவர் என்பது எப்படி சமூகமாக நீங்க சொல்லணும்? சமூகமாக சொல்லப்படுறதற்கான காரணம் என்ன? பாண்டியர் என்பது சாதி அல்ல, அப்ப தேவர் என்பது சாதியா? அத பிஎம்டி மீடியாவை விளக்க சொல்லுங்க, நேருக்கு நேரம் வர சொல்லுங்க, நேருக்கு நேரம் வர சொல்லுங்க. சான்றுகள் மட்டுமே பேசும், சான்றுகள் மட்டுமே பேசும். மல்லர் என்பது பொது பெயரா? சரி, சான்றை காட்டுங்க. இந்திரன் என்பது ஆரிய கடவுளா? சான்றை காட்டுங்க. தேவேந்திர குலத்தான் என்பது எல்லாருக்கும் இருக்கா? சான்றுகளை காட்டுங்க. தலைமக்கள் யார், குடிமக்கள் யார் என்பதை விவாதம் பண்ணுவோம். சான்று இருந்தா என்னுடைய சான்றை எடுத்துக்கங்க,
சான்று இல்லைன்னா தூக்கி போடுங்க. உங்களதுல சான்று இருந்தா பேசுங்க, இல்லைன்னா சான்று இல்லைன்னா தூக்கி எறியப்படும். இதுதான் இதை உறவுகள் புரிஞ்சுக்கணும். இதற்கு முழுக்க முழுக்க அவர்கிட்ட தான் பிஎம்டி பாதுகாப்பு இயக்கத்திட்டதே பாத்துட்டீங்கன்னா சேரன் சோழன் பாண்டியர் எல்லா சான்றுகளும் அவர்கிட்ட இருக்கு. அறிஞர்களை பூரா கூப்பிடுங்க, நாங்க கொண்டு வரணும். அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு. பிஎம்டி மீடியா நீங்க அண்ணன் திருமாரஞ்சி கூட்ட வச்சிருக்கிறாரு. அவர் தலைமையில் அவர் சாதி கடந்து நிக்கிற ஒரு அண்ணன். பிஎம்டி மீடியாவோட தலைவர் இசக்கிராஜா, நீங்க வரலாற்று ஆய்வாளர், சங்க இலக்கண இலக்கியங்களை நீங்க படிச்சவர். போற பக்கம்லாம் வரலாறுகளை பேசுறீங்க. அதனால நீங்க பேசினா தானே இந்த இளைஞர்கள், உங்க இளைஞர்கள் நீங்க எப்ப பேசுவீங்க எப்ப பேச போறீங்கிறத விரும்புறாங்க. அவங்க விரும்புறாங்க. நீங்க வரணும். நீங்க வந்தா தானே சரியான வாதமா இருக்கும். அடுத்த தலைமுறைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? நீங்க நானும் பொழுதுனைக்கு பிறக்க போறோமா? ஒரு தடவை பிறக்க போறோம். எங்களுக்கு வரலாற்று தேவை முடிஞ்சிருச்சு. அது ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இடைப்பட்டு நீங்க கேள்வி வைக்கிறதுனால உங்களுக்கு நாங்க பதில் சொல்றோம். புரிஞ்சுட்டீங்களா? 10 பக்கத்துக்கு பாண்டியருங்கிறத இன்னும் மறவர்கள் யாரும் நூல் எழுதல. 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி மீண்டும் பாண்டியர் வரலாறு வந்துச்சு. அதை மறுத்து இன்னும் நூல் எழுதல. ஐயா குருசாமி சித்தரோட ஆய்வு முடிவுகள் பாராளுமன்றத்தில் மானுடவியல் ஆய்வறிக்கையால் அங்கீகரிக்கப்பட்ட நூல் ஐயா குருசாமி சித்தரோட நூல்கள். அவருடைய நூலுக்கு யார் மறுப்பு எழுதல. இன்னைக்கு வாரேன் அப்படின்னா ஒரு நல்ல விஷயம் தானே. அப்ப திருமாரஞ்சி என்ன சொல்றாங்க? திருமாரஞ்சி இசக்கிராஜாவோட வரலாற்று அறிவு வளர்ந்துருமோங்கிறத பயப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. திருமாரஞ்சி இந்த இடத்துல இசக்கிராஜாவை கொண்டு வந்துட்டோம்னா அவர் வளர்ந்துருவாரு அப்படின்னு பயப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த அமைப்புடைய உறுப்பினர்களே நம்மகிட்ட பேசுறியா. அதனால இந்த இடத்துல திருமாரஞ்சி பொதுவான ஆளா இருக்கட்டும், சாதி கடந்து நிக்கட்டும். நீங்க பாண்டியர் என்பதை நிறுவுவதற்கான ஒரு வேலை திட்டத்தை பண்ணுங்க, சான்றுகளை எடுத்துட்டு வாங்க, நம்ம உட்கார்ந்து பேசுவோம். தலைப்பு பாண்டியர் தோற்றம் உளவா களவா முடிச்சிருவோம். அன்னைக்கூட முடிச்சுக்குவோம். நான் அதுல இருந்து எந்த காணொலியிலையும் எந்த இடத்துலயும் நான் பேச மாட்டேன். இனிமேல் வரலாற்று தரவுகள் எந்த இடத்துலயும் என் பதிவு இருக்காது. நான் இயக்கம் எல்லாம் களைச்சிட்டு மொட்டை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடுறேன். நன்றி, வணக்கம்.